வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய அழகு பூக்களும் இருக்குது, கொஞ்சம் காய்கள், கீரைகள் இதெல்லாம் அறுவடை எடுக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காஷ்மீரி ரோஸ், இந்த பூ இன்றைக்கி பறிச்சிட்டேங்க. இன்னும் கூட கொஞ்சம் மலரலாம், இருந்தாலும் ஒரு நாள் விட்டுட்டாலும் கருகுதுங்க வெயிலில், அதனால் பறிச்சிட்டேன். அடுத்தது பன்னீர் பட்டன் ரோஸ், அதுலேயும் 2 பூக்கள் இருந்துச்சுங்க. செம்பருத்தி, இன்றைக்கி லைட் ரோஸ் செம்பருத்தி நிறையாங்க, 8 பூக்கள் போல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேண்டா கலர் செம்பருத்தி, ஒயிட் செம்பருத்தி, மிளகாய் பழ செம்பருத்தி இது போல் இருந்துச்சு. டார்க் பிங்க் பட்டன் ரோஸ் அதுவும் இருந்துச்சுங்க. நம்ம மல்லியெலாம் பாருங்கள், சூப்பராக நிறைய அரும்புகள் கட்டிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் மறுபடியும் நிறைய மல்லிப்பூக்கள் பறிக்கலாம். பாருங்கள், ஒத்தை மல்லியெலாம் அவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்குங்க இப்போ. அடுத்தது எல்லோ டேசி பாருங்கள், அதுவும் மொட்டு வச்சுருக்கு. சூப்பராக இந்த பூக்கு வந்து நிறைய பட்டாம்பூச்சிகள் சுற்றி சுற்றி வருவாங்க. நம்ம ஏற்கனவே பதிவுகளில் பார்த்துருக்கோம். அவங்களும் மொட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இட்லி பூக்கள் பறிச்சுக்கிட்டே இருக்காங்க, பறிக்க பறிக்க மறுபடியும் மேலே மொட்டுகள் வச்சுட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ப்ளூமெரியா பறிச்சிட்டேன், திரும்பவும் பூக்கள் இருக்குங்க. நான் கிளையை ரொம்ப வளைக்கிறது இல்லைங்க, வளைச்சா அது அப்படியே உடஞ்சிருதுங்கனால நான் கொஞ்சம் மேலோட்டமாக காமிச்சிருக்கேன். பாருங்கள், சேர் போட்டு ஏறி பொறுமையாக தாங்க பறிச்சுக்கிறேன். அப்புறம் நீலக்கொத்து கத்திரி இதெல்லாம் இருந்துச்சு. இந்த பக்கமும் பாருங்கள், நம்ம கல்ரோஜா பாருங்கள், அவங்களுக்கு வந்து என்ன வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி அது கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், பூக்கள் கூட்டம் மாதிரி இருக்காங்க பாருங்கள். அங்கேயும் வந்து லைட் ரோஸ் செம்பருத்தி, அதுக்கப்புறம் அடினியம் இது எல்லாமே சூப்பராக பூத்துட்ருக்குங்க. இந்த பக்கம் இருவாச்சி மல்லி, இந்த வெயிலில் கொஞ்சம் அவ்வளோக்கு உங்களுக்கு மொட்டைகள் தெரியலங்க, நிறைய அரும்புகள் கட்டியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், நம்ம இருவாச்சி மல்லி பூக்கள் எவ்வளோ பூக்கள் பறிக்க போகிறோன்னு. அவ்வளோ அரும்புகள் கட்டியிருக்கு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். பூக்கள் இல்லைன்னு வருத்தப்பட்டேன். நிறையா தளிர்கள் வந்து மொட்டைகள் வந்துடுச்சுக்குங்க. இங்கே பச்சை கத்திரி இருக்குது. செடி அவரையிலெல்லாம் பூக்கள் வச்சுக்கிட்டு இருக்குங்க. சங்குப்பூக்கள் கூட கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. இன்றைக்கும் ஒரு கையளவு பறிக்கிற மாதிரிட்டு. பச்சை மிளகாய், அப்புறம் வரி கத்திரிக்காய். கொஞ்சம் 10 மணி பாருங்கள், அதுக்குள்ளே செடிகள்லாம் எவ்வளோ வாடுது பாருங்கள். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு நியூஸில் சொல்கிறாங்க. அதே போல் தாங்க இருக்குது. இன்றைக்கெல்லாம் பயங்கர வெயில் தான். மதியமும் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணேன். இன்றைக்கும் வந்து அழகழகான பூக்கள் எல்லாமே பறித்து இதே போல் வச்சு ரசித்து பார்த்தேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தினமும் வந்து நம்ம மாடித்தோட்டம் அழகழகு பூக்களையும் காய்களையும் அறுவடை கொடுத்துட்ருக்கு. அந்த பதிவுகளை உங்கள் கூட தொடர்ந்து நான் பகிர்ந்துட்டுருக்கேன். இணைய அறுவடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பூ எது அப்படிங்கிறதையும் பகிருங்க. நாளை பதிவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.